கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கலைஞர் நினைவிடத்தை தற்போது திறந்து வைப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மெரினா கடற்கரையில் மிக பிரம்மாண்டமாக மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் அவர்களுடைய நினைவிடம் புதிதாக கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த நினைவிடத்தை திறந்து வைப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது வந்திருக்கின்றார். அவரை அமைச்சர் சேகர் பாபு, K.N. நேரு அவர்கள், அதே போல முன்னாள் மத்திய அமைச்சர் T.R. பாலு உள்ளிட்ட பலரும் திமுகவினர் தற்போது புத்தகங்களை கொடுத்து முதலமைச்சரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். இந்த இடத்திற்கு சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் வந்திருக்கின்றார். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை அமைச்சர் ஏவா வேலு சால்வை அணிவித்து அவரை வரவேற்கின்றார். அமைச்சர் உதயநிதி அவர்களும் அவர் அந்த காரில் வந்து இறங்கும் போதே அங்கு சென்று நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை அழைத்து வந்தார். அதே போல ஏராளமான திரை பிரபலங்கள், குறிப்பாக கலைஞர் வைரமுத்து, பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், குறிப்பாக திமுகவினுடைய அந்த கூட்டணியை சார்ந்த தலைவர்கள், மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள், அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைவர்கள் பாலகிருஷ்ணன், அதே போல முத்தரசன் உள்ளிட்ட தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். மற்றபடி திமுக கட்சியை சேர்ந்த பல நிர்வாகிகள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய காட்சியை பார்த்திருக்கிறோம். கலைஞர் அவர்களுடைய அந்த நினைவிடம் புதிதாக திறக்கப்பட இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அறிஞர் அண்ணாவுடைய நினைவிடமும் அந்த இடத்தில் தான் ஏற்கனவே இருக்கின்றது. அந்த நினைவிடம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த போது அவருடைய உடலானது மெரினா கடற்கரையிலே புதைக்கப்பட்டது. அந்த இடத்தில் ஒரு பெரிய நினைவிடம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அண்ணா அவர்கள் உறங்கக்கூடிய இடத்திற்கு அருகிலேதான் கலைஞருடைய நினைவிடமும் அமைக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டு அந்த கோரிக்கை நீதிமன்றத்தில் ஏற்கப்பட்டு அந்த நினைவிடமானது அமைக்கப்பட்டது. எனவே அந்த கலைஞர் நினைவிடத்திற்கு அருகிலேயே இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவிடத்தையும் புதுப்பித்து இரண்டையும் ஒரு சேர திறந்து வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியானது தமிழக அரசு சார்பில் நடைபெற இருக்கின்றது. ஏனென்றால் தமிழக அரசினுடைய அந்த பொதுப்பணித்துறை சார்பில் தான் இந்த கட்டுமான பணிகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. ஏனென்றால் இருவருமே முன்னாள் முதலமைச்சர்கள், தமிழ்நாட்டை பல ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கக்கூடிய வகையிலே தமிழ்நாட்டிற்கு ஒரு முக்கியமான தொண்டு செய்தவர்கள், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் என்ற அடிப்படையிலே தமிழக அரசு சார்பில் இந்த நினைவிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. எனவே அண்ணா அவர்களுடைய நினைவிடம் புதுப்பிக்கப்பட்டும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடம் புதிதாக கட்டப்பட்டும் திறக்கப்படக்கூடிய அந்த காட்சி இன்னும் சற்று நேரத்திலே தொடங்கி வைக்கப்பட இருக்கின்றது. அந்த திறக்கக்கூடிய நிகழ்வில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கின்றார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அதே போல கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட பல பிரபலங்கள் வந்திருக்கின்றார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.